அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அடிக்கடி நிறைய யூஸ்டு கார் ரிவ்யூ நீங்கள் கேட்டிருக்கீங்க. யூஸ்டு கார் சேல்ஸ் கேட்டிருக்கீங்க. அதனால் நான் முதலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நல்ல வண்டி வந்தால் மட்டும் நான் போடுகிறேன். அப்புறங்க நிறைய பேர் சரி இருங்க, அதை நம்ம போகும்போது பேசிக்கலாம், இன்றைக்கி நம்ம என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி பார்க்கலாங்களா. இன்றைக்கி சேல்ஸ்க்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அடா சும்மா தகன்னு இருக்குது. ஒரு கிரே கலர் இன்னும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2012 மாடல். டைப் 4 கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக டைப் 4 கன்வர்ஷன்னா 12க்கு இந்த ஹெட்லைட் வந்துரு. இவங்க இந்த கிரில்லு, பம்பரு, ஃபாக் லேம்பு இதில் டைப் 4 கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு முதல் இன்ஜின் ரூம் நீக்கி காமிச்சிட்றேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2012ங்க, 3வது மாதம். அப்போ 3வது மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இதுதான் இன்ஜின் ரூம். பார்த்துக்க எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இன்னும் வரைக்கும் ஷோரூம் வெல் மெயின்டைன் கார் அப்படி இருக்கும் வண்டி, தெரியுங்களா. இன்னும் இந்த கலரெல்லாம் பாருங்கள், அப்பா எப்படி இருக்குதுன்னு. ரோஸ் மில்க் இருக்குதுமா, ரோஸ் மில்க் மறந்துட்டோமா. இது அப்படியே சைடு பாருங்கள். ஆக்சுவலாக 205 65 15 வண்டியில் வர்ற சைஸு. ஆக்சுவலாக இவங்க லென்ஸோ அளவில் போட்டிருக்கிறாங்க. என்ன சைஸுன்னு கேட்டிங்கன்னா 225 50 17 லென்ஸ் அளவில் 2 இன்ச்சு வச்சு போட்டிருக்கிறாங்க அளவில். அதனால் இந்த வண்டி பார்க்குறக்கு இவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும். 4585 எம்எம்ங்க இதனுடைய டோட்டல் லென்த்து. அப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸு 176 mm. நான் இன்ஜினை பற்றி பேசும்போது சொல்லிட்டேன், 2500 சிசி டீசலுங்க, 100 பிஹெச்பி 200 Nm டார்க்கு. அப்படி இன்னும் இன்ஜின் சொல்லவா வேணுங்க நம்மளுக்கு, அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே என்ன வேறு, இது குரோம் பீடிங் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. மேலேயுமே சைடில் ஃபுல்லாக குரோம் பீடிங் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் மாற்றி அண்டு மிச்சிலின் டயர் போட்டிருக்காங்க. அப்புறம் மற்றதெல்லாம் வண்டியில் வர்றது தான். அப்படியே புறவுக்கு காமிம்மா, இங்கே தான் மேட்ரு. டெய்லைட்ஸ் மாற்றிருக்கிறாங்க பாருங்க, 2 டெய்லைட்ஸ் எல்இடி டெய்லைட்ஸ் மாற்றிருக்காங்க. அப்புறம் ஹைக்கர் பம்பர் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அப்புறம் கம்பெனியில் வர்ற கேமரா கல்லிட்டு இவங்க ஆண்ட்ராய்டு செட்டுமே இந்த கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கிற 1080 இது போட்டிருக்காங்க. அவ்வளோதான். வாங்க அப்படியே நம்ம பேக் சீட்டு பார்க்கலாம். இந்த வண்டியில் சொகுசு அப்படின்னாலே ஒரு பேக் சீட்டு தான். ஏம்மா நல்ல லெதர் சீட்ஸ் போட்டிருக்குறாங்க, ஜம்முன்னு இருக்குது லெதர் சீட்ஸு. பேக் சீட் அட்டகாசமாக இருக்குதுங்க. பேக்கில் காமன் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட்டு காமன் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க, ஆம்பு போட்டிருக்காங்க, சப்வூஃபர் இருக்குது. இத்தனை மாட்டி வச்சுருக்குறாங்க. டாப்புங்க பாருங்க, அப்பா கையே தொடல யாருமே இது வரைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது டாப், நீட் அண்ட் க்ளீன். அந்த பேக் சீட்டு, ஏம்மா பேக் சீட்டு, ஆமாம் கடைசி சீட்டில் உட்காந்துருக்கிறதுக்கு வேலையே இல்லை. மெயினாக 2 சீட்டில் தான் கூறுவாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க, அப்படியே லாங்கில் காமிக்கிறேன். பா ஒரு இடத்துல ஒரு டென்ட்டு ஒரு ஸ்க்ராட்சு ஒன்றுமே கிடையாதுங்க. தெளிவாக இருக்குது பாடி, அவ்வளோ சுத்தமாக இருக்குது வண்டி. சுத்தமான சுத்தம், அப்படி வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்படியே வண்டி, ஆமாம் எங்கேயும் எந்த இடத்துலையும் அழுக்கு இல்லை பாருங்க. இப்படி தான் நிற்கி எப்போவுமே வீட்டில் பார்த்துக்குங்க. இது ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்குறாங்க. ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு செட்டு, ஆம்பு, சப்பு, காம்பனண்ட் ஸ்பீக்கரு, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க எப்படி இருந்தாலும் பட்ஜெட். ஆமாம் இது ப்ளூடூத்தில் ஃபோன் பேசுகிறதுக்கு. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கம்மியாக பண்ணாலும் நம்ம ஒரு 60-65 ரூபா வந்துடுங்க. ஆம்பு சப்பு செட்டுக்கிட்ட எல்லாம் சேர்த்தும்போது மெயினாக கிலோமீட்டர் கேட்பீங்க. 1,95,006 கிலோமீட்டர் ஓட்டிக்குது. இப்போ வீட்டில் கொண்டு போய் நிறுத்தினோம்னா ஒரு 10 ஒரு 12 இருக்கும், அவ்வளோதான். இங்கே வரும் இந்த வண்டியில் ஸ்டேரிங் கிரிப் கவரு இது மட்டும் கொஞ்சம் பழசாக இருக்குதுங்க. டேஷ்போர்டு யூஸ்போர்டில் செம்ம நீட்டாக இருக்குதுங்க, நீட் அண்ட் க்ளீன். சுத்தம்னா சுத்தம், அவ்வளோ சுத்தமாக இருக்குது எல்லாமே. இங்கே வரும் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறது வருது. இது அது கீர் ஆடுறதா ஒரு இது அப்படி அது ஸ்டார்டிங் தான் ஒரு அழகு. க்ளோ பாக்ஸு, ஹேண்ட் ரெஸ்ட்டில் இது அந்த பென்ட்ரைவ் குத்துறது. ஆமாம் டேஷ்போர்டு எல்லாமே நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது வண்டி.
வாங்குறவங்களுக்கு உண்மையாலுமே செம சூப்பர். அப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலில் வந்துடும். அடுத்த பாட்டு இது மாற்றுறது ஏற்றுறது எல்லாமே இதுலேயே வந்துடும். வெல் நீட் அண்ட் கிளியராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கன்னா வண்டியை ட்ரையல் எடுப்போம். வண்டி சுற்றி உங்களுக்கு காமிச்சிட்டேன் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. போகலாங்களா? வாங்க போகலாம். இந்த வண்டி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ஜின் எடுத்தோன்னே அந்த லைட்டு அந்த கொஞ்சம் அந்த உருமுறை ஸ்மெல்லு இருக்கும். உருமுறை நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் நாய்ஸ். அதுக்கப்புறம் வண்டி 1 லட்சம் ஓடிச்சுன்னா அப்படியே கம்மியாயிரும் நாய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் அப்படி இன்னும் கம்மியாயிரும். 3 லட்சம் இன்னும் கம்மியாயிரும். 4 லட்சம் 5 லட்சம். நான் கடைசி எவ்வளோ தெரியுங்களா பார்த்தேன் அன்றைக்கி நான் சொன்னது 5.25 லட்சமோ 6 லட்சத்துக்கிட்டே நான் ஒரு வண்டி பார்த்துருக்கேங்க ஹையஸ்ட்டு. ஆனால் tirupur அவர் சொன்னார் ஊரில் 10 லட்சம் கிலோமீட்டர் இன்ஜின் இருக்குது வண்டி ஓடுனது. 10 லட்சம் கிலோமீட்டர். அந்த மாதிரி 10 லட்சத்து வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. வண்டி சொகுசுங்க. அப்படி ஒரு சொகுசு இன்னோவா தானு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவித்ததுலேயே ஒரு நல்ல 7 சீட்டரில் ஒரு அட்டகாசமான சொகுசு இந்த இன்னோவா தான். ஏன்னா நம்மளே 3 வண்டி வச்சுருந்தோம்ல. நம்ம 3 வண்டி வச்சுருந்தோங்க, எடுத்து வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து புது வண்டி எடுத்துருந்தோம் 3 வண்டியுமே. கிளச் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குதுங்க. இன்றைக்கு வரைக்கும் கம்பெனி மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ரெக்கார்டு தானுங்க 195 வரைக்கும். மற்றபடி பெரிய செலவில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. வண்டி எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதான், டீசல் அடித்து எந்த இதுவும் பண்ண வேண்டியதில்லை. இவ்வளோ நீட்டாக தெளிவாக கொண்டு வர்றங்காட்டி தான் என்ன தேடுறாங்க, என்ன உளுந்துருச்சாட்டு இருக்குது. இவ்வளோ நீட்டாக தெளிவாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துங்க ஒரு சில பேர் மட்டும்தான் இந்தளவுக்கு அந்த காருக்கு அப்படின்னாலே உடனே மெயின்டைன் பண்ணிடுறது இந்த வண்டிக்கு. இந்த வண்டி வச்சுருக்கிற பயணம் அப்படி தானுங்க. காருக்கு அவ்வளோதான், உடனே வாட்டர் வாஷ் ஃபோன் வந்துடும் அப்போவே. சின்ன அழுக்கானாலும் சரி. இந்த தம்பிகிட்ட வேறு என்ன BMW இருக்குதுங்க, போலோ இருக்குது. இப்போ இது வந்து எக்கோஸ்போர்ட் இருக்குது. இதை கொடுத்துட்டு வந்து இன்னோவா ஹை கிராஸ் வாங்குறாப்பிள்ளைங்க. அதனால தான் இந்த வண்டி வந்து சேல் பண்ணுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்துங்க நம்ம ஒரு வண்டி யூஸ்டு கார் கொடுக்குறோம் அப்படின்னாலே அதில் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு டிசைடிங் பண்ணி ரேட் ஒத்து வருதான்னு பார்த்து அதுக்கப்புறம் வாங்குறங்கிறது உங்களோட பிரியம். இந்த வண்டி எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்குறீங்கன்னா 12 லட்சம் ரூபா சொல்கிறார். ஆஹா, இன்னது 12 லட்சம் சொல்கிறாங்களா? ஆமாங்க, வண்டி வந்து நம்மளது இல்லைங்க, வண்டி ஓனருது, அவர் பேர்லேயே இருக்குது. அவருடைய இதில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது வந்தது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வண்டியை பார்த்துட்டு என்ன தான் நான் சொல்லி என்ன தான் வண்டிக்கு நான் கேரண்டி கொடுத்தாலும் உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு நல்ல மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து நல்லா செக் பண்ணி வாங்கிக்கிங்க. யூஸ்டு கார் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கிங்க பண்ணுறதுனாலே ஒரு பயம் அப்படிங்கிறதே வந்து இதுதானுங்க. நம்ம வீட்லேயும் அதான் சொல்லுவாப்பிள்ளைங்க, பண்ணுறது பிரச்சனை இல்லை, நாளைக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதனால் ஆமாம், கரெக்டு. விற்று கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி எந்த வித கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ரேட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கிற ப்ரைஸ் மட்டும்தான் நான் வீடியோவே போடுவேன். நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ரொம்ப மார்க்கெட் ரேட்டுங்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொன்னாங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சமெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போட மாட்டேங்க. அது வந்து நான் போனதுலேயே லைவ்லேயே நான் ஒரு வீடியோலேயே பேசியிருந்தேன். எக்ஸ்ட்ரீம் லெவல் விலை இருந்தால் கண்டிப்பாக போட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகி போயிடும். இந்த வண்டி இந்த விலை சொல்கிறீங்களே அப்படின்னு. அதனால தான் நானும் முடிஞ்ச வரைக்கும் சில பேர்த்திட்ட விலை கேட்டுருவனுங்க.
கேட்டுட்டு ஓகே சொல்லி நீங்கள் விலையை போடுங்க அப்படின்னாங்கன்னா நான் கண்டிப்பாக விலை சொல்லிடுறேன். இனி வர வீடியோஸ்க்குள்ள மேக்ஸிமம் நான் அவங்கள்ட்ட கேட்டு நான் கன்வின்ஸ் பண்ணி விலை சொல்லிடுறேன். ஏன்னா 2 வண்டி தான் வீடியோ போட்டு 2 வண்டியுமே நான் விலை சொல்லிங்கன்னு டீம் ஆஃப் நிறைய பேர் கேட்டாங்க. நீங்கள் விலை சொல்லுங்கள், எங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த எங்களுடைய ரேட்டுக்கு நியரஸ்ட்டாக இருந்ததுன்னா நாங்கள் கால் பண்ணுறோம். அப்படி இல்லையா நாங்கள் ஃபோனே பண்ண மாட்டோம், நாங்கள் விட்டுருவோம் இல்லைங்க அப்படின்னாங்க. கரெக்டாக அதுவும் வாஸ்தவமான வேஸ்ட் தான். அதனால தான் பார்த்துட்டு நான் இனிமேல் உங்களுக்கு ரேட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு அது ஒத்து வந்து நியரஸ்ட்டாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாம். எப்போவுமே நான் தான் சொல்லுவேனுங்க, வண்டியினுடைய இந்த ரேட் உங்களுக்கு ஓரளவுக்கு சூட் ஆகி இருந்ததுன்னா நான் கீழே இருக்கிற நம்பர் நான் கொடுத்துறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். என்றைக்கு இந்த வண்டி விற்கிதோ விற்ற உடனே அந்த நம்பரை நான் எடுத்துருவேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓ நம்பர் இல்லை அப்படின்னா சேல்ஸ் ஆச்சுன்னு. டிஸ்கிரிப்ஷனில் போடுறேனுங்க. நிறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறதே இல்லை. அதனால் நிறைய பேர் வண்டி நம்பர் சொல்லுங்கள் நிறைய போன வீடியோவில் எது தார் வீடியோவே ஏதோ ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க, ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு. இந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த வீடியோ கீழே இந்த மாதிரி வண்டி விற்பனைக்குன்னு போட்டுக்கலாம், திருப்பூர் மோகன் இருக்கலாம், ரைட். அது கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் வந்து நான் உங்களுக்கு ரேட் போட்டிருப்பேன், சரி நம்பர் போட்டிருப்பேனுங்க. அதில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சு நம்பரை பார்த்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வித்துருச்சுன்னா நம்பர் எடுத்துறேன் நான். இந்த வண்டியில் வேறு என்ன பெருசாக குறை அப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்களா மேடம்? நீங்கள் ஓட்டு மேடம், நான் அந்த வண்டியினுடைய பேக் சீட் அழகை அனுபவிக்கணும் மேடம், அனுபவிக்கணும். ஒரு இன்னோவான்னு எடுத்தாலே பேக் சீட்டு தான். வாங்க போகலாங்க மேடம், வண்டி எடுங்க. அடா இங்கே பாருங்க, என்ன லெக் ரூம் ஸ்பேஸு. ஓ இங்கே தான் ஆம்ப் இருக்குது பாருங்க, கீழே இங்கே இருக்குது ஆம்ப் வச்சுருக்குறாங்க கீழே. அருமையான லெக் ரூம், ஜம்முனுக்கு வந்துட்டு போகணும். எப்படின்னு பார்க்குறீங்களா? இந்தாங்க இப்படி அட்டகாசமாக இருக்குது பேக் சீட்டில் வந்துட்டு போகிறதுக்கு. ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு. இந்த 7 சீட்டர்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு சீட். அவ்வளோ சூப்பராக இருக்குது, சொகுசு. வாங்கிக்கலாமா? ஆமாம்மா, எல்லா வண்டியும் வாங்கிக்கன்னு சொல்கிறது. நீ பண்ணதுக்கே படல் வச்சு விட்ருவேம்மா. சரி வண்டி எப்படி இருக்குதுமா அதையும் சொல்லு. சூப்பராக இருக்குது. ஸோ இன்ஜின் ஒரு தடவை சத்தம் விட பாரு, நெகுன்னு. இந்த வண்டியோட விலையை சொல்லியாச்சு. என்னென்ன வண்டிகள் எல்லாமே நிறைய சொல்கிறீங்க, பெருசாக எந்த குறையும் இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுடைய மைண்டு வாஸ் கேட்குறது தெரியுது. என்ன குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து செகண்ட் ஓனர், அது ஒன்று தான் குறை. இங்கே பாருங்க, அப்போல் சரி எல்லாம் இன்னும் அப்படி ஒரு நீட்டாக இருக்கும். நீட்னஸ் எல்லாமே வெல் மெயின்டைன். முடிஞ்ச வரைக்குங்க நம்ம இன்னும் நானும் இப்போது வீட்டில் அவங்க பாட்காஸ்ட் ஒன்று பேசியிருந்தாங்க. அந்த பாட்காஸ்ட்டில் பேசும்போது நாங்கள் சொல்லியிருந்தோம், என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வண்டி வந்து உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கிது அப்படின்னா அந்த வண்டியில் கண்டிப்பாக செலவு இருக்கும். ஒரு சிலர் வந்து விலை ஜாஸ்தி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வண்டியில் எந்த செலவும் இருக்காது. நல்ல வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டியதில்லை, டீசல் அடிச்சு அப்படியே ஓட்ட வேண்டியது தான். இப்போ இதே மாடல் வண்டி வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கி, 9 ரூபாய்க்கும் கிடைக்கி. அப்போது அதை எடுத்து அவங்க செலவு பண்ணாங்கன்னா சரியாக போயிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, டைப் 4 கன்வர்ஷன் பண்ணணும், அது பண்ண எவ்வளோ செலவாகும்? ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு ஏன் போகிறதெல்லாம் போட்டாங்கன்னா ஆமாம் ஒரு 65 ரூபா வேணும். டைப் 4 கன்வர்ஷனு அது ஒரு 35 ரூபா, அதுலேயும் 1 லட்சம் ரூபாயாச்சா. அப்புறம் லெதர் சீட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்டு போட்டு 3D மேட் போட்டிருக்காங்க. ஆமாம், இது ஒரு குறைங்க. இது எங்கேயோ காணும். இந்த பாக்ஸ் வந்து இந்த பின்னாடி அந்த டம்ளர் வைப்போம்ல, டம்ளர் அந்த பாக்ஸ் காணும். ரைட், அது வேணால் ஷோரூமில் சொல்லி வாங்கிக்கலாம். நானே இப்போ தான் பார்க்குறேன், விஸ்கன் கீழே பார்க்குங்காட்டி அப்பா பேக் சீட்டில் உட்காந்துட்டு போகிறது இன்னோட சொகுசு. அதான் சொகுசுங்க. மைலேஜ் எப்படி இருந்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12-13 கன்ஃபார்மாக கிடைக்கும். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. லாங் போகிறக்குள்ள சிட்டிக்குள்ளே 11 குறையாதுங்க. ஆனால் இதே வண்டியை 14 கொண்டு வந்தவங்கள இருக்கிறாங்க. நம்ம டீம் ஆஃப் யாராவது நீங்கள் இந்த இன்னோவா 2012 இன்னோவா வச்சுருந்து மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வண்டி எப்படி இருக்குது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்.
ஒரு மெயின்டைன் அப்படின்னா ஒரு வெல் மெயின்டைன் கார் இது தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி எந்த குறைகள் இருக்குதோ அந்த குறைகள் மேக்ஸிமம் நான் சொல்லிடுவேனுங்க. குறைகள் இல்லை அப்படின்னா குறைகள் இல்லை தான், அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே ரைட், ஆஃபீஸ் வந்தாச்சு, இருங்க அப்படியே முன்னாடி வந்துடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் வண்டியை எப்படி இருக்குதுன்னு. மேக்ஸிமம் சுற்றி கித்தி எல்லாங்க அனுப்பிச்சாச்சு. ஓகே, நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேங்க. பிடிச்சவங்க இன்னோவா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, தேடிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் உங்களுக்கு ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, உங்கள் பட்ஜெட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி விற்ற உடனே கண்டிப்பாக அந்த நம்பர் இருக்காது. இன்சூரன்ஸ் கேட்டிங்கன்னா 3ஆம் மாதம் வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா மார்ச் இல்லைங்க, 2012 மார்ச், அதனால் 12 உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது. ரைட், நம்ம கிளம்பலாம். அடுத்த ஒரு யூஸ்டு கார் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.